எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஓர் கவிதை. தலைப்பு: பிரிவினையின் பலவீனம். நிலத்தில் பெரிய உயிரினமான 2 யானைகளை கண்டேன். அதில் ஒன்று வெள்ளை. இவை இரண்டிற்கும் தான் நினைக்கும் போதெல்லாம் மதம் பிடிக்கும். வெள்ளை யானைக்கு அதிக மதம் பிடித்ததால் கூடு விட்டு கூடு பாயும் திறன் இருந்தது. மற்றவர்களை தன் கீழ் அடக்க வேண்டுமென்று வன்முறையை கட்டவிழ்த்து விடும். மற்றவர்களை தன் கீழ் அடக்க எவ்வளவு தூரமும் செல்லக்கூடியது. மற்றவர்கள் குருதி பருக எவ்வளவு தூரமும் செல்லக்கூடியது. வானையும் நீரையும் வளைத்துவிட்டோம் என்ற மமதையில் மதம் பிடித்த யானை தரிகட்டு ஓடிய இடம் யாவும் சடலங்கள் குவிந்தது. புத்தி கூர்மையில் வெற்றி கொண்டோம் என்று அவ்வப்பொழுது மது அருந்தி உறங்கும். இன்று தன் தாய்மண்ணிலும் பிரிவினையை கட்டவிழ்த்து கொடிகட்டி பறக்கிறது. அதன் எண்ணம் என்னவென்று தெளிவாக தெருவில் கிடக்கிறது. இது நான் கண்டது. பிரித்து ஆள்வது. பணம் படைத்தவர்களை கொண்டு இல்லாதவர்களை என்றுமே மதிப்பதில்லை. யானையின் காலில் அகப்பட்ட எலிகள் அல்ல நாம். பிரிவினை மிக ஆபத்தானது. வன்முறையை வளரவிடக்கூடாது. வெள்ளை யானை மீது ஏறி வந்த நான் அந்த யானையை அங்கேயே விட்டுவிட்டு வந்துவிட்டேன். அதன் நிலைப்பாடு சாதி மத போதை. மக்களை குடிக்க வைத்தே அவர்கள் உயிர்களை குடிக்கிறது. பணம் படைத்தவர்களின் பலவீனத்தை மூலதனமாக்கி கூடுவிட்டு கூடுபாயும். இந்த 2 யானைகளின் அட்டகாசம் என் பிறப்பிற்கு முன்பே நிகழ்கிறது. இது என் அங்குசம். இந்த 2 யானைகளை அடக்க. வன்முறை மிக ஆபத்தானது. பிரிவினையை வளரவிடக்கூடாது. என்றும் அன்புடன் வீரரஞ்சன். இந்த கவிதை இப்போ உள்ள கால சூழ்நிலைக்கு பொருந்தும். பிரிவினையினால் எவ்வளவு பாதிப்புகள் நடக்குது என்பதற்கான ஒரு கவிதை. இது ஏற்கனவே எழுதி இதை நான் வலைவொலியில் போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த சூழ்நிலைக்காக இது மறுபதிவு பண்ணுற சூழலான இதை நான் பார்க்குறேன். என்றும் அன்புடன் வீரரஞ்சன்.